ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நியூஸ் தமிழ் ஆன்லைன். இந்த உலகத்தில் சில பேரால் மட்டும்தான் தன்னோட பெயரை வேர்ல்டு ஃபுல்லாக கொண்டு போய் சேர்க்க முடியும். அந்த வகையில் முக்கியமான ஒரு நபர்னா அது பியர் கிரில்ஸ் தான். எப்படி அவரால் மட்டும் ஒரு சாதாரண மனுஷனாக பிறந்து இந்த உலகம் ஃபுல்லாக தன்னோட பெயரை ரீச் பண்ணார் அப்படிங்கிறது தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்க போகுது. வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம். நார்த் அயர்லாண்டில் மைக்கேல் கிரில் அண்ட் சாரா பிறந்தவர் தான் பியர் கிரில்ஸ். ஒரு நாள் பியர் கிரில்ஸும் அவர் ஃபேமிலியும் வெக்கேஷனுக்காக ஒரு மலைக்கு போறாங்க. அப்புறம் அவங்க ஏறி போன பாதைய மறந்து அவரோட அப்பா ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள மாட்டிக்கிறாங்க. அப்புறமா பியர் கிரில்ஸ கூட்டிட்டு அவங்க அப்பா கீழே வந்துட்டு இருந்திருக்காரு. ஆனா அந்த இடத்துல 2 பாதை இருந்திருக்கு. பியர் கிரில்ஸ் அவங்க அப்பாவோட கையை இறுக்கமா பிடிச்சிக்கிட்டு நாம வந்தது லெஃப்ட் சைட் கிடையாது, ரைட் சைடுன்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க. சரியா அவங்க கிளம்புன 1 ஹார்ல பியர் கிரில்ஸ் அம்மா இருக்கிற இடத்துக்கு ரீச் பண்ணிட்டாங்க. இது அவங்க அப்பாவுக்கு பயங்கரமான ஆச்சரியத்தை கிரியேட் பண்ணுச்சு. இவன் இந்த சின்ன வயசுலயே இப்படி இடங்களை ஞாபகம் வச்சிருக்காங்கன்னே அப்படின்னு ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. அப்புறம் ஒரு நாள் அவங்க அப்பா பியர் கிரில்ஸ் கிட்ட மவுண்ட் எவரெஸ்ட் மலையோட போட்டோவை காட்டுறாரு. பியர் கிரில்ஸ்க்கு உலகத்தோட மிகப்பெரிய சிகரமான எவரெஸ்ட்ல எப்படியாவது ஏறணும்னு ரொம்பவே ஆர்வமா இருந்தது. எவ்வளவு நாள் ஆனாலும் இந்த விஷயத்த அடைஞ்சே தீருவேன்னு பயங்கரமா ஆசைப்படுறாரு. இப்படியே நாட்கள் ஓடி 17 வயசாகுது. இவருக்கு அட்வென்ச்சர் அப்படிங்கிறது சின்ன வயசுல இருந்தே ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். ஒரு நாள் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து பார்ட்டியில ரொம்ப ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்காரு. அப்புறமா நைட் வீட்டுக்கு வரும்போது நாம சாதாரணமா வீட்டுக்கு போகணும், கிக்கா ஏதாவது பண்ணுவோம்னு போதையில போட்டுட்டு இருந்த ட்ரெஸ்ஸை மொத்தத்தையுமே கழட்டி ரோட்ல நடந்து போறாரு. அப்படி போகும்போது போலீஸ் அவரை பாக்குறாங்க. அப்புறம் போலீஸ் பியர் கிரில்ஸை அடிச்சு வார்ன் பண்ணி வீட்டுக்கு அனுப்புறாங்க. இந்த விஷயத்துல அவருக்கு கிடைச்ச அந்த ஒரு அட்வென்ச்சர் அவரை இன்னும் ஈர்க்க ஆரம்பிச்சுது. இது உண்மையிலேயே ரொம்ப கிக்கா இருக்கு. இது மாதிரி நிறைய அட்வென்ச்சரான விஷயங்களை பண்ணணும் அப்படின்னு வீட்டை விட்டு வெளியே கிளம்புறாரு. கிளம்பி இந்தியாவில் இருக்கிற அவரோட ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போறாங்க. அந்த அங்க டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்காக போகல. அங்க போனதே மவுண்ட் எவரெஸ்டுக்கு போறதுக்காக தான். வந்த உடனே எவரெஸ்ட்ல எப்படி ஏறலான்னு எக்கச்சக்கமான ட்ரைனிங்ஸ் எடுக்கிறாரு. அப்படி எடுக்கும் போதுதான் ஆர்மி மேன்ஸ் நிறைய பேரு ட்ரைனிங் எடுக்கிறத கண்ணால பாக்குறாங்க. அப்படி பார்க்கும் போதுதான் நிறைய விஷயங்கள் தெரிய ஆரம்பிக்குது. அவரு மிலிட்ரியில சேரணும்னு ஆசைப்படுறாரு. மிலிட்ரியில சேர்ந்த ட்ரைனிங்காக நம்மள அதிகமா மலை ஏற வைப்பாங்க. அது மட்டும் இல்லாம ஆர்மியும் ரொம்ப அட்வென்ச்சரா இருக்கும். கண்டிப்பா இதுல ஜாயின் பண்ணணும்னு சொல்லி நிறைய யோசிக்கிறாரு. ஆனா ஆர்மியில அவருக்கு சேர்றதுக்கான வயசு இன்னும் ஆகல. சின்ன வயசுல இருந்தே அவர் தாத்தா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது எக்கச்சக்கமான ஆர்மி ஸ்டோரி சொல்லுவாராம். அதனால ஆர்மிங்கிறது அவரோட மிகப்பெரிய ஆசைன்னு சொல்லலாம். இப்படி பியர் கிரில்ஸ் கொஞ்சம் வினோதமான மனிதர்னு சொல்லலாம். நம்ம கண்டிப்பா ஆர்மியில சேரணும். அப்படி ஆர்மியில சேர்ந்தோம் அப்படின்னா நம்மளுக்கும் மணி ப்ராப்ளமும் வராது. அதே நேரத்துல அட்வென்ச்சரை அவங்களே நமக்கு கிரியேட் பண்ணி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறாரு. ஏன்னா ஆர்மிஸ் ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு கேம்ப் வைப்பாங்க. இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் வித்தியாசமான அட்வென்ச்சர்ஸை ஃபீல் பண்ண முடியும் அப்படின்னு பயங்கரமா திங்க் பண்றாரு. இந்த ஒரு விஷயத்தினாலேயே பிரிட்டனுக்கு வராரு. பிரிட்டிஷ் ஆர்மியில இருக்கிற SAS ஸ்பெஷல் ஏர் சர்வீஸ்க்கு அப்ளை பண்ணவும் செய்யறாரு. அப்ளை பண்றது மட்டும் இல்லாம அதுல கலந்துக்கவும் செய்யறாரு. அப்படி ஒவ்வொரு தேர்வுலையும் பாஸ் ஆகிட்டே போறாரு. கடைசியா லாஸ்ட் தேர்வுல டிஸ்குவாலிஃபை ஆகி திரும்ப வந்துடுறாரு. இந்த ஒரு விஷயம் அவருக்கு ரொம்பவே டிப்ரெஷனை கொடுத்தது. என்னதான் டிப்ரெஷன் ஆனாலும் அவரோட கான்ஃபிடன்ஸ் குறையவே இல்லை. நாம எப்படியாவது ஸ்பெஷல் ஏர்ஃபோர்ஸ்குள்ள போயே ஆகணும்னு முடிவு பண்ணாரு. அப்பதான் நம்மளால எக்கச்சக்கமான அட்வென்ச்சரை ஃபீல் பண்ண முடியும்னு, எப்படியாவது சக்சஸ் ஆகணும்னு அடுத்த 3 மாசத்துல ரொம்ப ப்ரிப்பேர் பண்ணி தேர்வுக்கு போறாரு.
போகும்போது ரொம்ப விண்டர் சீசன். நார்மலா செலக்ட் ஆகிறத விட இந்த சீசன்ல செலக்ட் ஆகிறது ரொம்பவே கஷ்டம். அப்புறம் ரொம்ப எஃபோர்ட் போட்டு அந்த எக்ஸாம்ல செலக்ட் ஆகி ஒரு ஆர்மி மேனா மாறிடுறாரு. ஆனா அட்வென்ச்சருக்காக அவர் சூஸ் பண்ண அந்த ஒரு விஷயம் அவருக்கு மிகப்பெரிய ட்ராஜடியை கிரியேட் பண்ண போகுதுங்கிறது அந்த டைம்ல அவருக்கு தெரியல. 1996ல அவர் ஒரு மிஷனை மேற்கொள்ள வேண்டியிருந்தது. ஆனா அவரு ஏர்கிராஃப்ட்ல 16,000 அடி உயரத்துல வானத்துல இருந்து கீழே குதிக்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் கிரியேட் ஆகுது. நார்மலான பீப்புளுக்கு அது ஒரு ஃபியரா தான் இருக்கும். ஆனா பியர் கிரில்ஸ்க்கு கிடையாது. இதுவும் ரொம்ப அட்வென்ச்சரா இருக்கும் அப்படின்னு ஜாலியா குதிக்கிறாரு. ஆனா பொதுவா அப்படி குதிக்கிறவங்களுக்கு 3000 அடியில பேராஷூட் ஓபன் ஆகும். ஆனா இவருக்கு ஓபன் ஆகல. எப்படியாவது நாம உயிர் பிழைக்கணும்னு நினைச்சு பேராஷூட்டை கீழ்ப்புறமா வச்சு விழுறாரு. இவர் விழுந்த அந்த ஒரு மொமெண்ட்ல ஸ்பைன்ல 3 இடத்துல பயங்கரமான பிராக்சர் ஆகிருச்சு. விழுந்த அப்புறம் அவருக்கு கான்சியஸே கிடையாது. அப்புறமா ட்ரீட்மெண்ட் கொடுத்து ஸ்பைன்ல ஓரளவு சரி பண்றாங்க. ஆனா என்னதான் சரி பண்ணாலும் முன்ன மாதிரி ஓடி ஆடி அட்வென்ச்சரா ஃபீல் பண்ண முடியாதுன்னு டாக்டர் சொல்றாங்க. ஆனா பியர் கிரில்ஸ் கேட்கவே இல்லை. அவரோட லைஃபையே அட்வென்ச்சர் அப்படிங்கிற ஒண்ணுக்காக தான் எழுதி வச்சிருக்கிறதுனால அவர் யார் பேச்சையுமே கேட்கல. அப்புறமா அவரை ஆர்மியில இருந்தும் நீக்கிட்டாங்க. ஏன்னா நடக்கவே முடியாது அப்படிங்கிறவரை ஆர்மியில உட்கார வைக்க மாட்டாங்க. அப்படி அவரை ஆர்மியில இருந்து நீக்கிறாங்க. இது அவரை ரொம்பவே டிப்ரெஷனுக்கு உள்ள தள்ளுது. ஆனா பியர் கிரில்ஸ் என்னோட அட்வென்ச்சரை யாராலையுமே தடுக்க முடியாது, நான் மவுண்ட் எவரெஸ்ட்டை எப்படியாவது அடைஞ்சே தீருவேன் அப்படின்னு சொல்றாரு. எவரெஸ்ட் சிகரத்தில் ஏறுறது சாதாரணமான விஷயம் கிடையாது. அதுக்கு எக்கச்சக்க ப்ராக்டிஸும் மணியும் தேவைப்படும். ஏன்னா காசு இல்லாமல் மலை ஏறுறோன்னா சாப்பாடு இல்லாமல் மலையிலேயே சுருண்டு விழதான் செய்யணும். அதுக்காக இவர் ரெடி பண்ண வேண்டிய முதல் விஷயமே பணம் தான். காசு இல்லாமல் மலை ஏறுறதுக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் ஸ்பான்சர்ஷிப் தான். இந்த ஒரு ஸ்பான்சர்ஷிப்காக இவர் எக்கச்சக்கமான ஸ்பான்சர் கம்பெனிஸ்க்கு ஏறி இறங்கியிருக்காரு. ஆனால் எந்த ஒரு கம்பெனிஸ்க்கும் இவருக்கு ஸ்பான்சர் தர்றதுக்கு இஷ்டம் இல்லை. என்னதான் ஃபெயிலியர்ஸ் அதிகம் பார்த்தாலும் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்தார். ஃபைனலாக டேவிஸ் லாங்டன் அப்படிங்கிற ஒரு கம்பெனி பியர் கிரில்ஸ்க்கு ஸ்பான்சர்ஷிப் கொடுத்தாங்க. நீங்கள் என் மேலே நம்பிக்கை வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக எவரெஸ்ட் சிகரத்தில் உங்களோட கம்பெனி ஃப்ளாகை பறக்க விடுவேன் அப்படிங்கிறது தான். ஒரு வேளை அப்படி பறக்க விடலைன்னா நான் உயிரோட இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி தான் ஸ்பான்சர்ஷிப் கேட்டிருந்தாரு. ஸோ இந்த ஒரு விஷயத்துக்காகவே பியர் கிரில்ஸ்க்கு ஸ்பான்சர் கொடுத்து பியர் கிரில்ஸை அனுப்பி வைக்கிறாங்க. அவரும் 1998ல் அவர் அப்பா சின்ன வயசுல காட்டின போட்டோவை எடுத்துக்கிட்டு எவரெஸ்ட் மலையில ஏற ஆரம்பிக்கிறாரு. முதல்ல அந்த மலையை அதிகமாக தடுமாறி கீழே விழவும் செஞ்சிருக்காரு. ஆனால் அப்படி விழும்போது அவர் கூட இருந்த ஒரு தோழன் தான் அவரோட ரோப்பு கொடுத்து காப்பாத்தியிருக்காரு. 1998 மே 26 மார்னிங் இந்த உலகமே ஆச்சரியப்படுற ஒரு விஷயம் எவரெஸ்ட் சிகரம்ல நடக்குது. அதுதான் பியர் கிரில்ஸ் அவர் சொன்ன மாதிரியே டேவிஸ் லாங்டனோட பிளாக மவுண்ட் எவரெஸ்ட்ல பறக்க விட்டது. இதை பார்த்து உலகமே இவரை திரும்பி பார்த்தது. எவரெஸ்ட் சிகரத்தை இந்த சின்ன ஸ்டேஜ்ல அடைஞ்சது பியர் கிரில்ஸ் மட்டும்தான். இந்த ஒரு விஷயத்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வந்த 8 மாசத்துல பண்ணியிருக்காரு. இதெல்லாம் ஒரு சாதாரணமான மனுஷனால முடியுமான்னு கேட்டா கண்டிப்பா முடியாது. மவுண்ட் எவரெஸ்ட்ல ஏறினதோட அவரோட அட்வென்ச்சர் ஜேர்னியை அவர் முடிக்கல. அதுக்கப்புறமும் எக்கச்சக்கமான அட்வென்ச்சர் ஜேர்னியை அவர் மேற்கொள்றாரு. அதுல குறிப்பா சொல்லணும்னா 22 மைல் டிஸ்டன்ஸ் இருக்கிற தாமஸ் ரிவரை நிர்வாணமா வீட்டுல இருக்கக்கூடிய பாத்டப் மூலமா அந்த ஒரு ரிவரை கடந்திருக்காரு. இத வெறும் அட்வென்ச்சருக்காக மட்டும் கடக்கலையாம். தன்னோட ஃப்ரெண்ட் மலையேறும் போது அவரோட கால்கள் போனதுனால அவருக்காக டொனேஷன் கலெக்ட் பண்ணி கொடுக்கறதுக்காக தான் இந்த ஒரு அட்வென்ச்சரை பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாம அட்லாண்டிக் ஓஷன்ல ஒரு சின்ன போட்டை வச்சு கடந்திருக்காரு. அதுவும் மணி கலெக்ட் பண்றதுக்காக தான். அப்புறமா அவர் பண்ண மிகப்பெரிய விஷயம்தான் டிவி சேனலை அவர் பக்கம் திரும்ப வச்சது.
இந்த இடத்துல அவரு வித்தியாசமான ஒரு முயற்சியை பண்றாரு. அதுதான் பாரா மோட்டார் சாகசம். கிட்டத்தட்ட தரையில இருந்து 29,000 அடி உயரம். அந்த ஒரு இடத்துல ஆக்சிஜன் சுத்தமாவே இருக்காது. அதே நேரங்கள்ல குளிராவும் இருக்கும். அந்த ஒரு இடத்துல இந்த சாகசத்தை பண்றது உயிருக்கே ஆபத்து. ஆனா அவருக்கு தேவை அட்வென்ச்சர். அதுக்காக அவரு இத மேற்கொள்றாரு. இந்த ஒரு சாகசத்தை டிஸ்கவரி சேனல் தான் படம் பிடிக்கிறாங்க. அந்த ஒரு சாகசத்தினால எக்கச்சக்கமான டிவி சேனல்ஸோட கவனம் பியர் கிரில்ஸ் மேல விழ ஆரம்பிக்குது. ஃபர்ஸ்ட் டைமா பியர் கிரில்ஸ் எஸ்கேப் டு தி லீஜியன் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம் பண்றாரு. அங்க ஒரு ப்ரோக்ராமோட மெயின் கான்செப்டே சஹாரா பாலைவனத்துல பியர் கிரில்ஸோட சேர்ந்து 18 பேர் இருப்பாங்களாம். இவங்க எல்லாருக்கும் ஹெட் பியர் கிரில்ஸ் தான். இவங்க எல்லாருமே எப்படி அந்த ஒரு பாலைவனத்துல சர்வே ஆகி வெளியே வர்றாங்க அப்படிங்கிறது தான் அந்த ப்ரோக்ராமோட மெயின் நோக்கம். இந்த ப்ரோக்ராமை ரிலீஸ் பண்ணும்போது அது டிஆர்பியில் வேற லெவலுக்கே போச்சுதான். உடனே டிஸ்கவரி சேனல் பியர் கிரில்ஸை தூக்குறாங்க. மேன் வெர்சஸ் வைல்ட் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராமை கிரியேட் பண்ணுறாங்க. அப்படி கிரியேட் பண்ணி ரிலீஸ் பண்ணுறப்போ, அதாவது 2016 அமெரிக்காவில் வேற லெவலில் ரீச் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் வேர்ல்டு ஃபுல்லாக அவரை திரும்பி பார்க்க வச்சதே இந்த ஒரு ஷோ தான். அந்த அளவுக்கு அது அட்வென்ச்சராக இருக்கும். அது கொஞ்ச நாள்ல ஒரு மிகப்பெரிய கான்ட்ரவர்சியை கிரியேட் பண்ண தொடங்கிருச்சு. டிவியில் அவர் தனியா டிராவல் பண்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஒரு ஷோக்காக ஒரு மனுஷனை இந்த அளவுக்கு கஷ்டப்படுத்துவீங்களான்னு சேனல்ஸ் மேல கம்ப்ளைண்ட் ஆச்சுது. அப்புறம்தான் அவங்க உண்மைய சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. பியர் கிரில்ஸை தனியா அனுப்ப மாட்டோம், இன்னும் கொஞ்சம் மெம்பர்ஸையும் சேர்த்து அனுப்புவோம்னு டிஸ்க்ளைமர் போட ஆரம்பிச்சாங்க. அடுத்ததா யானையோட சாணியை பிழிஞ்சு பியர் கிரில்ஸ் தண்ணி குடிக்கிறது மாதிரி போட்டிருப்பாங்க. இதெல்லாம் உண்மையிலேயே பாசிபிளான்னு அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது அதுக்கு சாத்தியமே இல்லைன்னு கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இந்த ப்ரோக்ராம் டிஆர்பிக்காக தப்பான விஷயங்களை சொல்லி கொடுக்குதுன்னு கம்ப்ளைண்ட் ஆகிடுச்சு. அதனால தான் இந்த ப்ரோக்ராமை ஸ்டாப் பண்ணாங்க. ஆனால் என்னதான் சேனல்ஸ் டிஆர்பிக்காக சின்ன தப்பு பண்ணாலுமே பியர் கிரில்ஸோட சாகசங்களும் ஹார்ட் ஒர்க்ஸ் 100% உண்மை. ஸோ பியர் கிரில்ஸ் ஆல்வேஸ் அல்டிமேட் தான். இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம நியூஸ் தமிழ் ஆன்லைன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.